ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பு நேசரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே எந்நாளும் மூடிக்கொள்ளும். உந்தன் சிறகுகள் நிழல்தனிலே எந்நாளும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டரிக்கும் ஆவியானவரே. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டரிக்கும் ஆவியானவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. என் பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆட்கொண்டு நடத்தும் ஆவியானவரே, உம்முடைய திருசமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு பேசும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. தேவ நாமம் மகிமைப்படட்டும். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த கொரிந்தியர் எழுதின 1ஆம் நிருபத்தை இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்து வருகிறார். அநேக காரியங்களை கடந்த நாட்களிலே தியானிக்க கற்றுக்கொள்ள ஆமென் தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக அவருக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். அநேகர் இதில் இணைந்து ஆமென் பங்கெடுக்கிறதை அறிந்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா மகிமையும் கனமும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டாகட்டும். இந்த நாளிலும் இந்த 2வது அதிகாரத்திலிருந்து ஆமென் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்ட இந்த 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே ஆமென் எடுத்து சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த 2வது அதிகாரத்தில் சுவிசேஷத்தை பிரதானமாய் முன்வைத்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்த்தோம். ஆமென். சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை குறித்து கடந்த நாட்களில் தியானித்தோம். விசேஷமாய் போன வாரம் கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் ஆவியானவர் என்கிற காரியத்தை பார்த்தோம். ஆவியானவர் தான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் ஒருவருக்கும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியாது. ஆமென். நம்முடைய ஞானத்தினால் சுய ஞானத்தினாலே கிறிஸ்துவை கண்டடைய முடியாது. ஆவியானவருடைய ஒத்தாசையினால் மாத்திரமே கிறிஸ்துவை கண்டடைய முடியும். இதை கிருபையினாலே போன வாரம் தியானித்தோம். இந்த நாளில் அதை தொடர்ந்து இதே 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 4 காரியங்களை நான் உங்கள் மத்தியிலே எடுத்து வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 4 காரியங்கள். ஆமென். அதில் முதல் காரியத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற முதல் காரியம், அவர் தேவனால் அருளப்பட்டவர். பிதாவாகிய தேவன் நமக்காய் அனுப்பினவர் அல்லது நமக்காய் அனுப்பப்பட்டவர். தேவனால் அருளப்பட்ட ஆவி. ஆமென். தேவனால் அனுப்பப்பட்டவர். ஒரு சில வசனங்களை கூட கவனிக்கலாம். லூக்கா 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரமபிதா தருகிறார். பிதாவால் அருளப்படுகிறவர், பிதாவினால் அனுப்பப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். யோவான் 14வது அதிகாரத்தின் 16வது வசனம். யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை வேண்டிக் கொள்ளுகிறார். பிதா என்ன செய்கிறார்? சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பிதாவினால் அனுப்பப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்தருளப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறாரோ அவர்களுக்காய் அனுப்பப்படுகிறவர் தான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர். அந்த ஒரு வசனத்தில் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நம்மால் தெளிவாய் காண முடியும். ஆமென். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவனால் நமக்கு அருளப்பட்டவர். தேவனால் அருளப்பட்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாகும் போது, அவருடைய நாமத்தினாலே கேட்கும் போது பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்காய் அனுப்பப்படுகிறார். அதோடு கூட யோவான் 14:26 வாசியுங்கள். 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற
பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். விசுவாசம் உள்ளவர்களாகும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகும் போது பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்தருளப்படுகிறார். பிதா தருகிற நல்ல ஈவு. இது தேவனால் அனுப்பப்பட்டவர். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்லது பரிசுத்த ஆவியின் நிறைவு என்பது எல்லாருக்கும் உரிதாய் காணப்படவில்லை. ஆமென். விசேஷமாய் பார்த்தீர்களானால் ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள், இப்படிப்பட்ட குறிப்பிட்ட சில பேர் இடத்தில் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட காரியங்களுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதை நம்மால் வேதத்தில் பார்க்க முடியும். எல்லாருக்கும் அல்ல. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தின் 34வது வசனத்தில் கிதியோன் மேல் ஆவியானவர் இறங்கினதை நம்மால் பார்க்க முடியும். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காளம் ஊதி அபியஸ்ரியலை கூப்பிட்டு கிதியோன் மேல் இறங்கினார். அதே போல நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் பார்த்தால் சிம்சோன் மேல் ஆவியானவர் வந்து இறங்குவார். 1 சாமுவேல் 10வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பார்த்தால் சவுல் மேல், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் மேல் கர்த்தருடைய ஆவி வந்து இறங்கினார். கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். அதே போல 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம் தாவீதின் மேல அபிஷேக தைல ஊற்றப்பட்ட போது கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தில் பார்க்கும்போது எகாசியல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதை பார்க்க முடியும். அதே போல எசேக்கியேல் 11வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை பார்க்கும்போது எசேக்கியேல் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதை பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவி என் மேல் இறங்கினார் என்று எசேக்கியேல் சொல்லுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது ஆவியானவர் பிரத்யட்சமாக எல்லாருக்கும் அருளப்படவில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், ஒரு குறிப்பிட்ட சில நபர்களிடத்தில் மாத்திரமே ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி இறங்கினதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதினார், உரைத்தார். யோவேல் 2வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசியுங்கள். யோவேல் 2:28. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். மாம்சமான யாவர் மேலும் அதற்கு பின்பு நான் ஊற்றுவேன். ஆமென். பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்ட சிலர் பேர் மேல் மாத்திரம் இறங்கின கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசியினால் இப்பொழுது உரைக்கப்படுகிறது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன். எதற்கு பின்பு என்று நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பின்பு, அதாவது மனுஷகுமாரனா இந்த பூமியில பிறந்து நம்முடைய பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டு மரித்து 3வது நாளிலே உயிர் எழுந்து அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டதை பிரத்யட்சமாய் எல்லார் மேலும், அந்த மேல் வீட்டறையில கூடியிருந்த அத்தனை பேர் மேலும் இறங்கி நிரப்பினதை அப்போஸ்தலர் நடபடியிலே பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு அனுப்புவார். ஆமென். நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் பாருங்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். கிறிஸ்துவுக்கு பின் ஆமென். இப்படிப்பட்ட நல்ல ஈவு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். தேவனால் அனுப்பப்பட்ட பரலோக ஈவு, நல்ல ஈவு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர் நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது, அவரால் நாம் நிரப்பப்பட்டிருப்பது, அவர்
நம்மை ஆலயமாய் தெரிந்தெடுத்து நமக்குள்ளே வாழ்வது எப்படி அபிஷேக தைலம் தாவீதின் தலைமேல் ஊற்றப்பட்ட போது ஆவியானவர் இறங்கி அவனுக்குள்ளே இறங்கி இருந்தாரோ, அப்படியே நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட போது பரிசுத்த ஆவியானவரும் இறங்கி நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? பரிசுத்த ஆவி என்பது அல்லது பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் என்பது தேவனால் நமக்கு அருளப்பட்ட நல்ல ஈவு, தேவனால் அனுப்பப்பட்டவர். தீத்துக்கு எழுதும்போது பவுல் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், கவனிங்கள். தீத்து 3வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். தீத்து 3:7. அவர் நமது இரட்சகராகிய பிதாவாகிய தேவன் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். இதுதாங்க இந்த கிருபை நாட்களில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், பிதாவாகிய தேவன் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் நிறைவாய், தாவீது சொன்னான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. அந்த அனுபவத்தை அடையும்படி நமக்காக அனுப்பப்பட்டவர் தான் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர், மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. ஆமென். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் 39வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரத்தின் 39வது வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அடுத்த வார்த்தை, இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும். எதற்கு பின்பு? இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்ட பின்பு. இந்த பூமியில மனுஷகுமாரனாய் வந்தார், மரித்தார், உயிர்த்தார், மகிமேல எழுந்தருளி பிதாவின் வலது பாரசத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அதற்கு பின்பு நமக்கு அருளப்பட்ட தேற்றரவாளனே பரிசுத்த ஆவியானவர், தேவனால் அனுப்பப்பட்டவர். எதற்கு அனுப்பப்பட்டார் தெரியுமா? நம்மை உருவாக்கி அவருக்கு உகந்த மணவாட்டியாய் மாற்றி மணவாளனாம் கிறிஸ்துவின் இடத்திலே கொண்டு போய்விடவும், மணவாளனாகிய கிறிஸ்து மணவாட்டியாகிய சபையை, அதாவது நம்மை அழைத்து கொண்டு பிதாவின் வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போகவுமே தேவனால் அனுப்பப்பட்டவர். எனவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். என்ன சொன்னார் பாருங்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், அது 4-5 வசனங்கள். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்போ ஒரு காரியம் தெளிவாய் தெரியுது, அந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். ஞானஸ்நானம் கண்டிப்பா எடுக்கணும். யோவான் கொடுத்ததை பார்க்கிறோம், இயேசு கொடுத்ததை பார்க்கிறோம், இயேசு தம்முடைய சீஷர்களை வைத்து கொடுத்ததை பார்க்கிறோம். ஆமென். அப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேருமே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். ஞானஸ்நானம் எடுத்தது மாத்திரமல்ல, இன்னும் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, இனி பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் எடுக்கணும். அது ஆவியானவர் தான் நிரப்புகிறார், ஆவியானவர் தான் அதை செய்கிறார். எனவே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இன்னும் சில நாளுக்குள்ளே இவ்வளவு காலம் காத்திருந்தீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் கூட காத்திருங்க, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற 2 ஆலோசனை. 1, எருசலேமை விட்டு போகாது. 2, காத்திருங்கள். பிதாவினால் அனுப்பப்பட்ட தேற்றரவாளனாகி இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எருசலேமை விட்டு போக கூடாது.
எருசலேம் என்பது மகாராஜாவின் நகரம் அல்லது தேவ சமூகம். நீ தேவ சமூகத்தில் தரித்திருக்கணும், காத்திருக்கணும். அதுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட் என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன? நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். ஆனால் போன வாரமே தியானித்தோமே, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாமல், ஆவியாருடைய ஒத்தாசை இல்லாமல் சுவிசேஷம் சொல்ல முடியாது. அப்படி சுவிசேஷம் சொன்னாலும் அதில் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் செய்கிற ஊழியத்திலே கிறிஸ்து வெளிப்படுவார். நம்முடைய சுய ஞானத்தில் நாம் செய்கிற ஊழியத்திலே நாம தான் வெளிப்படுவோம். தேவ ஞானத்திலே ஆவியானுடைய ஒத்தாசையோடு செயல்படுகிற ஊழியத்திலே கிறிஸ்து வெளிப்படுவார். எனவே சொல்லுகிறேன், நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீர்கள். எருசலேமை விட்டு போகாதீங்க. எருசலேமிலே தரித்திருந்து வேற எங்கேயும் போகாதீங்க. எருசலேமில் இருந்து, ஆமென், எருசலேமில் இருந்து காத்திருங்கள். வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம், பிதா அருளுகிற, ஆமென், பிதாவால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நீங்கள் காத்திருங்கள். காத்திருங்கள். தேவனால் அனுப்பப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள, ஆவியின் தொடுதலை பெற்றுக்கொள்ள, அபிஷேகத்தினாலே ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம் எல்லாருக்கும் உண்டாக வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அதனுடைய 11வது வசனத்தில் வாசியுங்கள். 12வது வசனம். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். காரணம், கர்த்தர் சொன்னார், நீ எருசலேம்ல இரு. இல்ல ஆண்டவர், எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகல. ஏன்னா இதை விட பிரதானம் வேறு இல்லை. பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவதை விட அல்லது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதை விட பெரிய காரியங்கள் ஒன்றும் எனக்கு இல்லை. இதை அப்போஸ்தலர்கள் புரிந்து கொண்டபடினால மற்ற அலுவல்கள் எல்லாவற்றையும் மாற்றி வைத்துவிட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் வரைக்கும், ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவர்கள் எருசலேமை விட்டு பிரியாதிருந்தார்கள். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும்னு சொல்லி கேட்கிறோம். ஆமென். இதே போல நாம் காத்திருக்கிறோமா? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதிருப்பேன். தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியை சம்பூர்ணமாய் தந்தருளி இருக்கிறார். ஆமென். அதை பெற்றுக்கொள்ள, ஆமென், அதை பெற்றுக்கொள்ளுகிற காலத்தில், இந்த கிருபை நாட்களில் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். எவ்வளவு பாக்கியம் பாருங்கள், எவ்வளவு மேன்மை பாருங்கள். ஆமென். பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறோமா? எருசலேமில் தரித்திருக்கிறோமா? ஒரே காரியத்துக்காக 10 நாள் காத்திருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் பாருங்கள். 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அப்ப காத்திருக்கிற அனுபவம் என்பது கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம், கொஞ்ச நேரம் அப்படி இருப்போம், அது அல்ல. கேட்டா காத்திருப்போம்னு சொல்லுவோம், ஆனா எல்லா வேலையும் செய்வோம். இவங்க அப்படி இல்லை. ஜெபத்திலும் வேண்டுதலிலும், ஆமே, ஒரே ரிக்வெஸ்ட், ஒரே விண்ணப்பம், பரிசுத்த ஆவியினால் என்னை தொடுங்க, என்னை நிரப்புங்க, என்னை அபிஷேகியும். ஒரு நாள் 10 காரியத்தை அல்ல, 10 நாள் ஒரே காரியத்துக்காக. ஏன்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆண்டவர் சொல்லிட்டாங்க, அதனுடைய முக்கியத்துவத்தை சொல்லிட்டாங்க. இதை பெற்றுக்கொள்ளாம நீ எதையும் செய்ய முடியாது. இது நிறைவேற காத்திருங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அனுபவம் அல்லது அபிஷேகிக்கப்படுகிற அனுபவம் என்பது மிக மிக அவசியம். அதற்காக உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள். மற்ற எல்லா காரியத்தையும், உங்கள் சிந்தைகளை சிதற பண்ணுகிற காரியங்களை எல்லாம் கொஞ்சம் மாற்றி வைத்து விட்டு உங்கள் அறை கதவை அடைத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள், காத்திருங்கள்.
ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 10 நாட்கள் காத்திருக்கிறார்கள். கோடி ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்த கூட்டத்தில் இயேசுவின் தாயாகிய மரியாளும் உண்டு, பேதுரு உண்டு, யோவான் உண்டு, யாக்கோபு உண்டு. எல்லாரும் இருக்க ரீசன் என்ன தெரியுமா? இயேசுவின் தாயானாலும் சரி, பேதுருவானாலும் சரி, யாரானாலும் சரி, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாம எதையும் சாதிக்க முடியாது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறார்கள். நடந்தது என்ன? 2வது அதிகாரத்தின் 1வது வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். நீங்க 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை பார்த்தீங்களா? அவர்கள் ஒரு இடத்துல முதல்ல வர்றாங்க, மேல் வீட்டில் ஏறுறாங்க. 13வது வசனம், மேல் வீட்டில் ஏறுகிறார்கள், அதன் பிறகு அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். இதனுடைய எந்த அளவு பக்குவம் பாருங்க. 2வது அதிகாரத்தின் முதல் வசனம், இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒருமனப்பட்டு வராங்க. அப்போ தேவன் காத்திருக்க வைப்பதனுடைய நோக்கத்தை பார்த்தீங்களா? ஆவியில ஒருமுகப்படுத்துகிறார், ஆவியை ஒருமுகப்படுத்துகிறார். அங்கெங்கும் ஆமென் அலைக்கழிக்க விடாமல் ஒரு மனம், அந்த ஒரே காரியம், ஒரே காரியம். இதுதானே கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை வாசிங்கள். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரே காரியத்தை பேசணும். ஒரே காரியத்துக்காக கூடுகிறார்கள். ஒரே காரியம் என்ன? ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நாங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த ஒரே காரியம். இதை விட பிரதானமாய் ஒன்றுமே கிடையாது. இதை விட பெருசு எதுவுமே கிடையாது. Thank you, Father. இதற்காக நம்ம கிரயம் கொடுக்கிறோமா? எங்க யார் எப்போ அபிஷேகம் கொண்டு வைப்பாங்க, கொஞ்ச நேரம் அட்டன் பண்ணுவோம், இந்த மீட்டிங் கிடைக்கலையா, ஓகே அடுத்த மீட்டிங் பார்ப்போம், அப்படி இல்லைங்க. அமர்ந்து இருக்கணும். வேதத்தில் இதெல்லாம் எதற்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், நாமும் பெற்றுக்கொள்ளணும். காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். அவர்கள் ஒருமன கூடி முதல்ல வராங்க. அவன் பல எண்ணங்கள், பல சிந்தைகள், பல கேள்விகள். ஏன்னா இப்படி ஒரு அனுபவம் இதுவரை அவங்கள்ட்ட இல்லை. எல்லாமே இயேசு கூடவே இருந்து செஞ்சிட்டு இருந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார். சொல்லுகிறார், நீங்க இப்போ வேறொரு தேற்றவாளன் வருவார், அதுவரை இருங்க, காத்திருங்கள். அவர் எப்படி இருப்பார், அனுபவம் என்ன, ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாது. ஆமென். 3 வருஷம் கூட இருந்து ஓரளவுக்கு இயேசுவை அவங்க ஓரளவுக்கு புரிந்து கொண்டார்கள். இனி பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமா கேள்விப்பட்ட அறிவு மாத்திரமே உண்டு, அனுபவித்த அறிவு அவங்களுக்கு இல்லை. அப்ப எப்படி இருப்பார்? ஒன்றும் தெரியாது. அவங்க தரித்திருக்கிறார். அவன் பல எண்ணங்களோடு தான் மேல் வீட்டில் கூடினாலும் அவர்கள் ஜெபத்தில் வேண்டுதலும் ஒரே காரியத்துக்காக தரித்திருக்க ஆரம்பித்தது நிமித்தம் இப்பொழுது அவர்கள் மீண்டும் பெந்தேகோஸ்தே நாளில் வரும்போது வந்து ஒருமனப்படலை. 3வது பாட்டில் டெம்போவை கொஞ்சம் ஸ்பீடாக்குனதுக்கப்புறம் அவங்க ஒருமனப்படலை. அவங்க வீட்டிலிருந்து வரும்போதே ஒருமனப்பட்டு தான் வந்தார்கள். சபை கூடி வருதல் என்னைக்கு இப்படி மாறுகிறதோ அன்னைக்கு தேசத்தில் பெரிய அசைவு உண்டாகத்தக்க அந்த இடம் முழுவதும் மகிமையால நிரம்பும். இதுதான் எழுப்புதல். நம்ம விரும்பி சொல்லுகிறோம், அதற்காக ஜெபிக்கிறோம். இந்த அனுபவம் இருக்கணும். வந்து ஒருமனப்படுகிற அனுபவம் அல்ல, ஒருமனப்பட்டு வருகிற அனுபவம். எதற்கு காத்திருக்க வைக்கிறார்? ஜெபத்துக்கு பதில எப்போ ஜெபித்து கொண்டிருக்கும் போது பதில் தர தேவனால முடியும். ஜெபித்து முடித்து பதில் தர தேவனால முடியும். இரவுல ஜெபித்து பொழுது விடியும் போது பதில் தர தேவனால முடியும். இதுக்கெல்லாம் வேதத்தில் நிறைய சாட்சிகளை பார்க்க முடியும். தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே கட்டளை பிறகுதான்.
அப்போ எப்படி வேணாலும் தேவனால் கிரியை செய்ய முடியும். ஆனால் அதை செய்யாமல் தேவன் ஏன் நம்மை காத்திருக்க வைக்கிறார் என்றால், நீ 10 காரியத்தை கேட்டு வாங்குறதுல ஒன்னா பரிசுத்தாவி இருக்கக்கூடாதுப்பா. அது பிதா தருகிற நல்ல ஈவு. ஆமென். அதை நீ அவசியம் பெற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நீ அதற்காய் காத்திருந்து ஜெபித்து தான் ஆக வேண்டும். இதுதான் சீஷர்களுக்கு தேவன் சொல்லி கொடுத்து அந்த அடிச்சுவடை நமக்கு முன்பாக வைத்தார். அவர்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டு ஒருமனப்பட்டு வந்தபோது, அப்போஸ்தலர் 2:1 முதல் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 முதல். பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் அங்க வந்துட்டார். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறார். தம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்புகிறார். இந்த அனுபவம் தேவ பிள்ளைக்கு அவசியம் தேவை. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே சொல்லுகிறார். ஜலத்தினால் பிறக்கிற அனுபவம், மறுபடியும் பிறக்கிற அனுபவம், அதுதான் ரட்சிக்கப்படுதல். ஜலத்தினால் பிறக்கிற அனுபவம் ஞானஸ்நான உடன்படிக்கை செய்தல். ஆவியினால் பிறக்கிற அனுபவம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுதல். இது அவசியம். இது வேணுமா? இது கண்டிப்பா எடுக்கணுமா? இந்த கொஸ்டின்ஸுக்கே இடம் கிடையாது, இந்த கேள்விக்கே இடம் கிடையாது. இது அவசியம். இது செய்யாமல் நீ எருசலேமை விட்டே போகாதேன்னு ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லுகிறார். தேவனால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நமக்காய் அனுப்பப்பட்டவர். இந்த கிருபையின் காலம் பரிசுத்த ஆவியானவருடைய காலம் என்றும் சொல்லலாம். அவர் ஆளுகை செய்கிறார். கிருபையின் காலம் முடியும் போது பரிசுத்த ஆவியானவர் தம்மால் சுத்திகரிக்கப்பட்ட, தம்மால் உருவாக்கப்பட்ட சபையை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார். அதன் பிறகு உபத்திரவ காலம். அன்று என்னதான் ஜெபம் பண்ணாலும், என்னதான் கூட்டம் வைத்தாலும் ஆவியின் நிறைவு, ஆவியின் அபிஷேகம் கிடைக்காது. எனவே இதுவே காலம், இதுவே ரட்சணிய நாள். அடுத்த மீட்டிங் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் வேறு எதுவும் எனக்கு முக்கியம் அல்ல என்று என்னைக்கு நம்ம உறுதியான தீர்மானம் எடுத்து தேவ சமூகத்தில் இருக்கிறோமோ, அப்பொழுது தேவன் நம்மை அதற்கு உகந்த பாத்திரமாய் உருவாக்கி நம்மை தம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புவார். இந்த வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதை காட்டிலும் வேற எதுவும் எனக்கு முக்கியம் அல்ல என்று சொல்லி மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு என்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் இருக்கிறோமோ, நாம அதுக்கு எந்த அளவுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம் என்பதை பார்க்கிறார். சீஷர்களுக்கு தேவன் என்ன சொல்கிறார்? நீ எருசலேமில் இரு. உன்னை குறித்த திட்டம், நீ எருசலேம், யூதேயா, சமரியா, வேர்ல்டு ஃபுல்லாக நீ போகணும். ரொம்ப சந்தோஷமா இருக்காண்டவர் உங்க திட்டத்தை கேட்க. ஆனால் ஆவியினால ஞானஸ்நானம் பெறாம, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம நீங்க இருந்து ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க கூடாது. உன்னை குறித்த என்னுடைய திட்டம் நிறைவேற, அதை நிறைவேற்றுகிற தேற்றரவாளனால் நீ நிரப்பப்பட வேண்டியது அவசியம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி வலியுறுத்தி விட்டு போனார். சீஷர்களும் அப்படியே தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தார்கள், நிரப்பப்பட்டார்கள். நமக்காய் தேவனால் அனுப்பப்பட்டவர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். இப்போ முதலாவது காரியம், அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். இரண்டாவது காரியம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில், இந்த 2வது அதிகாரத்தில் தான் அந்த 4 காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதல் காரியத்தை பார்த்தோம். 2வது காரியம் பாருங்கள், 13வது வசனம்.
அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பரிசுத்த பேசி ஆவி போதிக்கிற வார்த்தை. அப்ப பரிசுத்த ஆவியானவர் குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? அவர் போதிக்கிறவர், அவர் டீச் பண்ணுகிறார், போதிக்கிறவர். போதிக்கிறவர் நடக்க வேண்டிய வழியை போதிக்கிறார், பிரயோஜனமா இருக்கிறதை போதிக்கிறார். யோவான் 16வது அதிகாரம் 8 முதல் 11 வரை உள்ள வசனங்கள் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். இவைகளை போதிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுருடைய பிரசங்கத்தில் எது இருந்துச்சு? பவுலுடைய பிரசங்கத்தில் எது இருந்துச்சு? அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பேசினார்கள். அவருடைய பிரசங்கத்தில் பாவத்தை குறித்த கண்டிப்பு இருந்துச்சு, நீதியை குறித்து சத்தியம் இருந்துச்சு, நியாய தீர்ப்பை குறித்த வெளிச்சம் இருந்துச்சு. எனவேதான் ஜனங்கள் இருதயத்தில் குத்துண்டவர்களாகி ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இவர்களுக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்தது யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர் போதிக்கிறவர். ஃபாதர் பெக்மன்ஸ் அழகா ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்கல்ல, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவர் போதிக்கிறவர், போதித்து நடத்துகிறவர். யோவான் 16வது அதிகாரத்தின் 12 முதல் வாசியுங்கள். யோவான் 16வது அதிகாரம் 12 முதல். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. எனக்கு உங்களுக்கு சொல்லியே ஆகணும், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்ப இது என்ன காண்பிக்கப்படுகிறது? அது நான்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா உனக்கு, அப்படியே இல்லை. நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. உனக்கு புரிய வைக்கிறதுக்காக பரிசுத்த ஆவியாகிய சத்திய ஆவியாகிய அவர் வருவார்ப்பா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்கள் பைபிள் படிக்கும்போது ஒரு வசனம் புரியுதுன்னா அதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா தெரியுமா? சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர். அவர் போதிக்கிறவர். உடாரபா சந்தரபா கதரா ஹல்லேலூயா. அவர் போதிக்கிறவர். சீஷர்கள்ட்ட சொல்றார், நிறைய காரியம் நான் உங்களுக்கு சொல்லணும், ஆனால் உங்களுக்கு அது கிரகிக்க முடியாது, உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. எப்போ தெரியுமா? சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது அவர் போதித்து நடத்துகிறவர். ஆமென். காத்திருந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நீங்கள் வேதத்தை படிக்கும்போது, நான் இந்த வார்த்தையை புரியும்படி சொல்கிறேன். நீங்கள் ஆண்டவரை பிரைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் பைபிளை திறந்து படிக்கும்போது ஒரு வசனம் உங்களால் கிரகிக்க முடிகிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், அது யாருடைய உதவி தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பாராட்டுகிற உதவி, நமக்கு செய்கிற உதவி. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், யோவான் 16:13, தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். லூக்கா 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். எந்தெந்த நேரத்தில் என்ன பேசணும் என்பதை போதிப்பார். ஆவியானவருடைய போதனைக்கு உட்பட்டு இருக்கிறவனிடத்தில் ஞானம், தேவ ஞானம் வெளிப்படும். அதுதான் இந்த 1 கொரிந்தியர் 2 தேவ ஞானத்தை குறித்து பவுல் பேசுகிறார். நாங்கள் தேவ ஞானத்தை பேசுகிறோம் என்று சொல்லுகிறார். எப்படி பேசுகிறோம்? அந்தந்த நேரத்தில் எங்களுக்கு ஆவியானவர் போதிக்கிறார். ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்க உங்களை விட்டு கொடுங்கள். ஆவியானவரால் நடத்தப்பட விட்டு அவர் போதிப்பார். ஹல்லேலூயா. போதிப்பார்.
ஆமென். நமக்கு போதிக்கும்படி கொடுக்கப்பட்டதுதான் பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனங்களை வாசிங்கள். 2 தீமோத்தேயு 3:16. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ ஆவியானவருடைய போதனையில என்னெல்லாம் இருக்கு பாருங்க. 1 உபதேசம், 2 கடிந்து கொள்ளுதல், 3 சீர்திருத்தல், 4 நீதியை படிப்பிக்குதல். நீதி யார்? கிறிஸ்து. இதுதான் ஆவியானவருடைய போதனை. நமக்காய் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறார். எதை போதிக்கிறார்? உபதேசத்தை போதிக்கிறார், வேத சட்டங்களை போதிக்கிறார். 2 கடிந்து கொள்ளுகிறார். இன்னைக்கு அநேகர் அதெல்லாம் கடிந்து கொள்ளுதல்லாம் கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆவியானவர் வெளிப்படுகிற இடத்துல கடிந்து கொள்ளுதல் உண்டு. நீங்க புரிந்து கொள்ளணும்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகள் சொல்லப்பட்டிருக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது என்று தான் சொல்லப்பட்டிருக்கும். அதில் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அதில் கடிந்து கொள்ளுதலும் உண்டு. உபதேசத்தை கொடுக்கிறார், கடிந்து கொள்ளுகிறார், சீர்திருத்துகிறார். 4வதாக நீதியை படிப்பிக்கிறார். நீதியாகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். இதுதான் ஆவியானவருடைய போதனை. எதற்காக இவைகளை செய்கிறார்? 16வது வசனம், எந்த மனுஷன், தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்கும்படி. நான் தேறினவனா இருக்கணும், நான் தகுதி உள்ளவனா இருக்கணும். இதற்காக ஆவியானவர் போதிக்கிறார். ஆவியானவர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். Thank you Father. போதித்து நடத்துகிறார். அப்ப நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் போதித்து கொண்டே இருப்பார். பைபிளை திறக்கும் போது அந்த வார்த்தைகளை எடுத்து நம்மோடு பேசிக்கொண்டே இருப்பார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? பைபிள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிற அறிவு வேணும். என்னை தேறினவனாகவும் என்னை தகுதியுள்ளவனாகவும் தேவனுக்கு முன்பாய் நிறுத்த ஆவியானவரால் அருளப்பட்ட பரிசுத்த வேதாகமம். இதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த எழுத்துக்கள் எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்குமானால் என்னுடைய வாழ்க்கை ஆமென் புதுப்பிக்கப்படும், உயிர்ப்பிக்கப்படும், சீர்திருத்தப்படும், தேறினவனாகவும் தகுதியுள்ளவனாகவும் ஆமென் கர்த்தருடைய வசனம் என்னை மாற்றும் என்பதில் சந்தேகமில்லை. அவர் போதிக்கிறார். அவர் நமக்காய் அனுப்பப்பட்டார். நம்மை போதிக்கிறார், போதித்து நடத்துகிறார். ஆவியானவரை குறித்து 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட முதல் காரியம், அவர் தேவனால் அனுப்பப்பட்டவர். 2வது காரியம், நம்மை போதிக்கிறவர். 3வது காரியம் 10வது வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தின் 10வது வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 3வது, அவர் ஆராய்கிறவர். ஆவியானவர் சர்ச் பண்ணுகிறார். எதை ஆராய்கிறார் பாருங்கள்? தேவனுடைய ஆழங்களை ஆராய்கிறார். ஆராய்ந்து என்ன செய்கிறார்? நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 10வது வசனத்தை திருப்பி வாசியுங்கள். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். என்னை குறித்த ரகசியம் தேவனுக்குள்ளே இருக்கிறது. தேவனுக்குள்ளே இருக்கிறதை ஆவியானவர் ஆராய்ந்து
அதை எனக்கு தெரியப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க. பிதாவாகிய தேவனுக்குள்ளே இருக்கிற என்னை குறித்த காரியம், என்னுடைய வாழ்க்கை குறித்த காரியம், இதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவன் ஆவியா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 4:24. காட் இஸ் ஸ்பிரிட். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியா இருக்கிற தேவனுக்குள்ளே இருக்கிற காரியத்தை என்னால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நான் மாம்சத்தில் இருக்கிறேன். மாம்சத்தில் இருக்கிற ஒருவனுக்கு ஆவியா இருக்கிற தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ தேவன் என்ன செய்கிறார்? தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை தந்தருளி அவரை நமக்குள்ளே வாசம் பண்ணும்படிக்கு கிருபை செய்து, அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அவைகளை நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதை தான் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 10வது வசனம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஆவியானவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறவனுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்கிறவர். நான் அதை புரியும்படி சொல்றேன். ஆவியானவருக்கு முழுவதுமாய் இடம் கொடுக்கும் போது, ஆவியானவரால் நிரப்பப்பட இடம் கொடுக்கும் போது, பரிசுத்த ஆவி நம்முடைய ஆவியோடு இணைந்து தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு நமக்கு துணை செய்வார். அதைதான் யோவான் 16:13 சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்கு உள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியத்துக்கு உள்ள கொண்டு போயிடுவார். சத்தியம் யாருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே சத்தியம். அப்ப கிறிஸ்துவுக்கு உள்ளே இழுத்துட்டு போறார். இது மாம்சிகமா செய்ய நம்மால முடியுமா? சாத்தியமே கிடையாது, சாத்தியமே கிடையாது. ஆனா ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே நம்மை கொண்டு போகிறார். அதன் அவருடைய ஆழங்களை அறிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் என்ன? பிதாவுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். ஆவியானவர் என்ன செய்கிறார்? என்னுடையதிலிருந்து எடுத்து, அடுத்த வசனத்தை வாசிங்க. 14வது வசனம். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்திலும் யார் மகிமைப்படுத்துகிறார்? குமாரனாகிய கிறிஸ்து, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவேதான் எப்பொழுதும் இயேசுவின் நாமத்தை உயர்த்துங்கள். இயேசுவே எல்லாவற்றுக்கும் காரணர். இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாம எதுவுமே கிடையாது. ரட்சிப்பு கிடையாது, கிருபை கிடையாது, ஆமென், வாழ்க்கை கிடையாது, எதுவுமே கிடையாது. எனவேதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அவனுக்கு பரலோக பொக்கிஷங்கள் கிடைக்கிறது. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறார். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். பிதாவை யாரும் ஒருவரும் ஒருபோது கண்டது கிடையாது. பிதாவினுடைய தற்சொரூபமாக இருக்கிறவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவன் பிதாவின் வருந்த பரிசுத்தில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறவன் பிதாவை காண்கிறான். இப்படிதான் இயேசு பிதா இருப்பார். பிதாவுடைய தற்சொரூபம் அப்படியே. பிதாவை யாரும் பார்க்க முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தும் போது அவரை பார்க்கிறவர்கள் பிதாவை காண்கிறார்கள். அப்ப பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். ஆவியானவர் என்ன செய்கிறார்? என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு தெரிவிக்கிறார். அது எப்படி தெரிவிக்கிறார்? ஆமென். தேவனுடைய எல்லாவற்றையும் ஆராய்ந்து, அவர் ஆராய்ந்து அதை நமக்கு தெரிவிக்கிறார். நீங்க ஆவியானவரால் நடத்தப்பட இடம் கொடுக்கும் போது அவர் உங்களை அந்த தெய்வத்துவத்துக்கு உள்ளே கொண்டு போயிடுவார். சத்தியத்துக்கு உள்ளே கொண்டு போவார். இந்த வசனமாகிய சத்தியத்துக்கு உள்ளே கொண்டு போவார். கிறிஸ்துவாகிய சத்தியத்துக்கு உள்ளே கொண்டு போவார். அவர் தேவனுடைய ஆழங்களை ஆராய்கிறவர். இந்த அனுபவம் இருந்ததுனால தான் அப்போஸ்தலர் ஆமென் பவுல் எபேசியருக்கு எழுதும் போது, நீங்கள் தேவனுடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னது என்பதை அறிந்து கொள்ள வல்லவர்களாகுங்கள். அதை அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள். நீ இன்னும் உள்ள போக பாரு. அந்த 19 அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிங்கள். 18 முதல் வாசிங்கள். எபேசியர் 3வது அதிகாரம்
இதனுடைய 14 முதல் வாசிக்க வேண்டும், ஆனால் நேரம் இல்லாததுனால அந்த 18 முதல் வாசியுங்கள். சகல பரிசுத்தவான்களோடும் கூட 15 இருந்து வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி, பிதாவை நல்ல கவனிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். அதாவது முழுவதுமாய் நிரப்பப்படும் வரைக்கும் நீங்க காத்திருக்கணும். அதுதான் பலப்படணும். நான் எதற்காக இப்படி தனித்தனி எடுத்து காட்டுகிறேன் என்றால், ஆமென், இன்னைக்கு அநேக துருபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிறதுனால, ஆமென், வேதம் தெளிவாய் காண்பிக்கிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். நான் போன வாரத்தில் இதை குறித்து சொன்னேன், இருந்தாலும் புதிதாக கேட்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஒருவேளை கேட்கலாம், அப்போ 3 பேருக்கும் தனித்தனி மகிமையை செலுத்தணுமா? இல்லை, இயேசுவேன்னு சொல்லி நீங்க ஆராதிக்கும் போது, எசப்பான்னு சொல்லி நீங்க உயர்த்தும் போது அந்த மகிமை பிதாவுக்கும் போகிறது, ஆவியானவருக்கும் போகிறது. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். அவர்கள் மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். மூவரும் ஒரே ஆள் கிடையாது, ஒன்றாய் இருக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் உண்டு, குமாரனாகிய கிறிஸ்து, வார்த்தையாகிய கிறிஸ்து உண்டு, பரிசுத்த ஆவியானவர் உண்டு. ஒவ்வொரு நிருபங்களில் அதை பார்க்க முடியும், சுவிசேஷங்களில் அதை பார்க்க முடியும், வேதம் முழுவதும் அது நிரம்பி இருப்பதை பார்க்க முடியும். ஆமென். இனி வாசியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்காற்படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறியணும்னா, உள்ளான மனுஷன்ல அவருடைய ஆவியினாலே வல்லமையாய் பலப்படணும். இன்னும் சொல்லணும், ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, ஆமென், ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த இழுத்து செல்லுகிற ஆராய்கிற தேவனுடைய ஆழங்களை ஆராய்கிற ஆவியானவரால் எவன் ஒருவன் நடத்தப்பட விட்டு கொடுக்கிறானோ அவன் கிறிஸ்துவின் அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்பதை அறிந்து கொள்வான். 20வது வசனத்தை வாசியுங்கள். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, அதுதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை. வேண்டிக் கொள்வது, இதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை நடத்தி சொல்லும் ஆண்டவரே. தாவீது ஜெபித்தான் அல்லவா, உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. அப்போ நம்ம அதற்காக ஆவியானவருடைய நடத்துதலுக்காக விட்டு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது, ஆமென், மாம்ச கிரியைகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆவியானவர் நமக்காக யுத்தம் செய்வார். பரிசுத்த ஆவி அந்த வல்லமை நம்மில் வெளிப்படும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் இச்சிக்கிறது என்று கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். இவைகளில் ஒன்றை செய்ய விடாதபடி ஒன்றுக்கு விரோதமாய் ஒன்று போராடுகிறது. அப்போ நம்ம ஆவியின் கிரியைகள் அல்லது ஆவியானுடைய வல்லமை நம்மில் வெளிப்பட நம்ம தேவ சமூகத்தில் தரித்திருந்து ஜெபிக்கும் போது நமக்குள்ளே இந்த கிரியைகள் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுமா. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அவரால் நடத்தப்பட தேவனிடத்தில் கேட்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆராய்கிறார். தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அதை எனக்கும் உங்களுக்கும் தெரியப்படுத்திட்டே இருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. இதற்கெல்லாம் காரணர் யார் தெரியுமா? நம் நல்ல தகப்பன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தகப்பனே உமக்கு நன்றி. எங்களுக்காக இந்த பூமியில இறங்கி வந்த எங்கள் நல்ல தேவனே, அப்பா நீ நல்லவர், நீரே எங்கள் ஆண்டவர். உம்மால் நாங்கள் பிதாவை அறிந்து கொண்டோம். உம்மால் நாங்கள் பிதாவினால் அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை பெற்றுக்கொண்டோம். இதற்கெல்லாம் மகிமையும் கனமும் ஆமென். அதுதான் எபேசியர் 3 கடைசி வாசியுங்கள். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை யாருக்கு உண்டாவதாக? அவருக்கு, பிதாவாகிய தேவனுக்கு
நமக்குள்ளே ஆமென் கிரியை செய்யும்படி அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனை அனுப்பினார் அல்லவா? அவருக்கு யார் மூலமாய் மகிமை போகணும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய். எனவே எல்லாரிடத்திலும் இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். நாம் உயர்த்தும்படி, நாம் தொழுது கொள்ளும்படி, நாம் ஆராதிக்கும்படி, நாம் வணங்கும்படி, நாம் வாழ்த்தும்படி நமக்காய் கொடுக்கப்பட்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நமக்காய் கொடுக்கப்பட்டவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் அனுப்பப்பட்டார். ஆவியானவர் போதிக்கிறார். ஆவியானவர் ஆராய்கிறார். நான்காவது ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அதனுடைய 14 முதல் 16 வரை வாசியுங்கள். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்கிரிவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். நான் புரியும்படி சொல்லுகிறேன். ஆவியானவர் செய்கிற 4வது காரியம் என்ன தெரியுமா? ஜென்ம சுபாவம் உள்ளவனை ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறார். ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இதை குறித்து அடுத்த வாரத்தில் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம தியானிக்கலாம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து 4 காரியங்கள் இந்த 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நான் விசுவாசிக்கிறேன் அநேக வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன். ஹல்லேலூயா. நம்ம மேல் அன்பு கூர்ந்து நமக்காய் பாராட்டுகிற கிருபை, நமக்காய் அனுப்பப்பட்ட தேற்றரவாளன், நம்மை போதித்து நடத்துகிறவர், தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அதை நமக்கு தெரியப்படுத்துகிறவர், ஜென்ம சுபாவமான மனுஷனை ஆவிக்குரியவனாய் மாற்றுகிறவர். அவருக்கு என்னென்றைக்கும் கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களோட அநேக வார்த்தைகள் மூலமாக இடைப்பட்டீர், கற்றுத்தந்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் இணைந்திருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்னும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர எங்களுக்கு கிருபை தார். இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதாக. எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.